குட்டி கண்ணனுக்கு குபேரன் எடுத்துன்னு வந்திருக்கான ஐம்படை தாலி எந்த எண்ணத்துல கொண்டு வந்தான்னா வழுவில் கொடையான். வழுனா குற்றம்னு அர்த்தம். வழுயில் கொடையான்னா குற்றம் இல்லாத, கொடையான் அப்படின்னா தானம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். குற்றமே இல்லாத தானம் செய்பவனாக கொண்டு வந்து கொடுத்தான். அது என்ன தானத்துல குற்றமுள்ள தானம் குற்றமில்லாத தானம் உண்டானா? மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், ஒருத்தருக்கு ஒரு பொருள் சமர்ப்பிக்கும் போதே இதை நாம கொடுக்கிறோமே, பதிலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே கொடுத்தா அது வலு உள்ள கொடையாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொரு வியாக்கியானமும் பண்றார் மாமுனிகள். கொடுக்கும்போது இன்னொரு குற்றம் இருக்குமா, என்னன்னா கை கொடுத்துடும், ஆனா மனசுக்குள்ள என்னடா இது, இது கொடுக்கற மாதிரி ஒரு நிலைமை வந்துருத்தே, இதை கொடுக்காம இருந்திருக்கலாமோ, எதுக்கு அப்படி பிசுக்கணும், அதான் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அதை முழு மனசோட கொடுத்துட்டு போயிடலாம் இல்லையா, அதை சந்தோஷமா செஞ்சுட்டு போயிடலாம் இல்லையா. சந்தோஷமா செஞ்சோம்னா வாங்குறவாளுக்கும் சந்தோஷம், நமக்கும் ஒரு நிம்மதி, கைங்கரியமும் நல்லா நடக்கும். அப்போ உள்ளூர ஒன்று நினைத்து வெளிவேஷம் போட்டு கொடுத்தாலும் அது தோஷம். அடுத்து கொடுத்துட்டு இதனால பிரதிபலன் எதிர்பார்த்தாலும் தோஷம். ஆனா குபேரன் எந்த எண்ணத்துல கொடுத்தான்னா வழுவில் கொடையான் வைச்சிராவணன். அந்த கொடை தானத்துல பகவானுக்கு காணிக்கை சமர்ப்பிக்கும் போது பிரதிபலனும் எதிர்பார்க்கலையாம், அல்லது ஐயோ கொடுக்கிறேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே அந்த கருமித்தனம் இல்லையா, சந்தோஷமாக வந்து கொடுத்தான். இந்த இன்னும் ரசிச்ச ஆச்சாரியர்கள் சொல்றா, பெரியாழ்வார் காலம்ங்கிறது ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கண்ணபிரான் அவதாரம் பண்ணது என்னமோ துவாபர யுகம், அதுக்கப்புறம் தான் ஸ்ரீனிவாசனாக திருமலைக்கு பெருமாள் வந்தார். ஆனா இப்ப யார் பாடுறதெல்லாம் பெரியாழ்வார் யசோதை இல்லையா. பெரியாழ்வார் யசோதை உற்சவம் கொண்டாடும் போதுதான் குபேரன் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். ஏன் சமர்ப்பித்தானா, திருமலையில ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் நடக்கணும். அந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்துக்கு குபேரன் தான் ஸ்பான்சர் பண்ணி டொனேஷன் எல்லாம் கொடுத்தான். ஆனா என்ன பண்ணிட்டான் பெருமாள்கிட்ட, இதெல்லாம் நான் உனக்கு கடனாகத்தான் தருவேன், நான் கொடுத்த பொருளுக்கெல்லாம் சிவனும் பிரம்மாவும் சாட்சி, 2 பேரை சாட்சி கையெழுத்து போட சொல்லி பெருமாள்கிட்ட பட்டயம் எழுதி வாங்கி வருஷா வருஷம் எனக்கு நீ வட்டி சரியாக கட்ட வேண்டும்னு சொல்லி பெருமாளுக்கு காணிக்கையா பொருள் கொடுக்கறதுக்கு இப்படியெல்லாம் பெருமாள்கிட்ட டீல் பேசிட்டானா. ஐயோ, இப்படி கலியுகத்தின் தொடக்கத்துல திருமலை ஸ்ரீனிவாசன்ட்ட இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமேனு கொஞ்சம் சிந்திச்சுட்டு இருந்தானா குபேரன். அந்த நேரம் பார்த்து நம்ம பெரியாழ்வார் யசோதை துவாபர யுகத்தில் அவதரித்த குட்டி கண்ணனை கலியுகத்துல மீண்டும் ஒரு முறை தொட்டில்ல போட்டு தாளாட்டின்னு இருக்கும்போது குபேரன் பார்த்தான், இந்த கண்ணனுக்காவது வழுவில் கொடையாக கொடுப்போம். அப்போ திருமலை அப்பனுக்கு வழுவுள்ள கொடையா கொடுத்துட்டேன், எங்க பெரியாழ்வாரோட குட்டி கண்ணனுக்கு வழுவில்லாத கொடையா கொடுக்கறேன்னு சொல்லி வழுவில் கொடையான் வைச்சிராவணன். பொதுவா குபேரன் அப்படி யாருக்குமே கொடுத்தது இல்லையா, அதனாலதான் பெரியாழ்வார் கொண்டாடுறார்.